தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேரில் சந்தித்து எம் வாழ்த்துக்களை தெரிவித்தோம். அவருடைய தலைமையில் மதவாத சக்திகளை எதிர்க்கிற ஒரு அறப்போர் தமிழ் மண்ணில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கான களம் இப்போது தேர்தல் களமாக நம் முன்னால் நிற்கிறது. இந்த தேர்தல் களத்தில் தமிழ்நாட்டுக்கும் மதவாத சக்திகளுக்கும் எதிரான யுத்தத்தை எதிர்கொள்வோம், அவர்களை வீழ்த்துவோம், வெல்வோம் ஒன்றாக என்று முதல்வர் பிரகடனம் செய்திருக்கிறார். அவருக்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இடதுசாரி சக்திகளும் துணை நிற்கிறோம். இந்த தேர்தல் வழக்கமான சராசரியான ஒரு தேர்தல் அல்ல. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான போட்டி இல்லை. இது தமிழ்நாடு அரசியல் முன்வைக்கக்கூடிய சமூக நீதி அரசியலுக்கும் மதவாத சக்திகள் முன்வைக்கக்கூடிய சனாதன அரசியலுக்கும் இடையில் நடக்கிற ஒரு அறப்போர். இதில் தமிழ்நாடு மக்கள் இந்த அணியின் பக்கம் நிற்கிறார்கள், பெரும் ஆதரவை நல்குகிறார்கள். மாபெரும் வெற்றியை இந்த அணிக்கு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் களமிறங்குகிறோம். அண்ணன் அவர்களின் தலைமையில் நாங்கள் வெல்வோம் ஒன்றாக என்று அவருக்கு வாழ்த்துக்களை கூறி முடிக்கிறேன். ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய உரிமைகளை எல்லாம் பறிப்பதற்காக பல்வேறு சதித்திட்டங்களை தீட்டினாலும் அதையெல்லாம் முறியடித்து இந்தியாவில் உள்ள மாநிலங்களிலே தமிழ்நாட்டை தலைநிமிர வைத்த தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்னும் பல்லாண்டுகள் வாழ்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த பிரார்த்தனைகளை செய்து கொள்கிறேன். Today is our Honorable Chief Minister and DMK President Thalapathy M.K. Stalin's birthday. This day is the Tamils uprising day. The last 5 years of the DMK government led by M.K. Stalin has stood in firm all the onslaughts of the union government. It has rendered yeoman service to the cause of Tamils, and that's the reason why today is Tamilars uprising day, Tamilar Elichinar. We pray for the well-being of our Honorable CM and DMK leader. We pray that he should live for many more years to uphold the rights of Tamils.